கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அன்று ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாய் ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். ஆமேன். கர்த்தர் தாமே வாசித்த வசனங்கள் கடைசி 51வது வசனத்தையும் வாசித்து விடுவோம். கடைசி வசனம், அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமேன். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஒரு பாடல் பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். Praise the Lord Jesus. Nisagama
மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன், ஆலிமை- ஒரு நாளும் கைவிட மாட்டேன். கருப்பையில் இருக்கும் போதே பெயர் சொல்லி உன்னை அழைத்தேனே. கருப்பையில் இருக்கும் போதே பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். I will never forget you. 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 நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இன்பம் என்னும் ஒலை வழியாய் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். துன்பம் என்னும் முளை வழியாய் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். என் உள்ள கைகளில் பொறித்து வைத்துன்னை அன்பு கூறுகிறேன். என் உள்ள கைகளில் பொறித்து வைத்துன்னை அன்பு கூறுகிறேன். என் பார்வையில் நீ விலையுள்ளவன், என் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். என் பார்வையில் நீ விலையுள்ளவள், என் பார்வையில் நீ மதிப்புள்ளவள். நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். லா, 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 தாய் தன் பிள்ளை மறந்தாலும், மலைகள் குன்றுகள் நிலை சாய்ந்தாலும், தாய்தன் பிள்ளை மறந்தாலும், மலைகள் குன்றுகள் நிலை சாய்ந்தாலும், உன் மீது நான் கொண்ட பேரன்பும் நிலை சாய்ந்து போகாது. உன் மீது நான் கொண்ட பேரன்பும் நிலை சாய்ந்து போகாது. என் பார்வையில் நீ விலையுள்ளவன், என் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். என் பார்வையில் நீ விலையுள்ளவள், என் பார்வையில் நீ மதிப்புள்ளவள். நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அஞ்சாதே கலங்காதே, உன்னுடன் நான் இருக்கின்றேன். அஞ்சாதே கலங்காதே, உன்னுடன் நான் இருக்கின்றேன். நான் உனக்கு வலிமை அளித்து உதவி செய்திடுவேன். நான் உனக்கு வலிமை அளித்து உதவி செய்திடுவேன். என் மண்ணை நான் தாங்கிடுவேன், உனக்கு துணையாயிருந்திடுவேன். உன்னை நான் தாங்கிடுவேன், உனக்கு துணையாய் இருந்திடுவேன். நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாள்
பெயர் சொல்லி உன்னை அழைத்தேனே. கருப்பையில் இருக்கும்போதே பெயர் சொல்லி உன்னை அழைத்தேனே. I will never forget you. 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 நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவராக இயேசுவே, தோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தாவே இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அடியன் மூலமாக நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்று எங்கள் செய்தியின் தலைப்பாக ஆண்டவரே இஸ்ரவேலரின் பிரயாணம் 2வது பாகத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. சகல கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்த இடங்களாம் போகட்டும்படி ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம தியானிக்கக்கூடிய இந்த வேத பகுதியானது யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசித்தோம். இது மிக முக்கியமான ஒரு காரியம். இஸ்ரவேலரின் பிரயாணம் இங்குதான் ஆரம்பிக்கிறது. எகிப்தில் என்னும் தேசத்தில் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசேயை மீட்பதற்காக அனுப்பினார். அதன் மூலமாக தேவன் 10 விதமான வாதைகளை அவர்கள் மேல் அனுப்பி தேவனுடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கி பயத்தினாலும் அவர்களை விடுவித்து கானான் தேசத்திற்கு கொண்டு செல்லும்படியாக அவர்களை நடத்தினார். ஆமென். இது ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசே ஆரை நோக்கி என்ன செய்யணும், நீங்கள் புறப்படுகிற அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமானால் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து, அது பெண்ணாக இருக்கக்கூடாது, ஆணாக இருக்க வேண்டும். ஒரு ஆணாக ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு சாயங்கால நேரத்தில் அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசி பின்பு அதை கசப்பான கீரையோடும் அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிட வேண்டும். மீதம் இருக்குமானால் மீதம் அதை வைக்கக்கூடாது. அதை அக்னியினால் என்ன செய்யணும், சுட்டெரித்து போட வேண்டும். இதுக்கு பேர் தான் பஸ்கா என்று சொல்லப்படுகிற ஒரு பண்டிகை. ஆட்டுக்குட்டி அடிக்கிறது பாருங்க. இது யாருக்கு அடையாளமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்படி அந்த யாத்ராமத்தில் நடந்த சம்பவம் நேற்று நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தது போல பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று பார்த்தோம். ஆகியால் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறு கானானுக்கு சென்று அடையும் வரைக்கும் என்னெல்லாம் நடைபெற்றதோ அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த பிரயாணமும் அப்படியே தான் நடைபெறும். ஆமென். இஸ்ரவேலர்களுடைய மாம்ச பிரகாரமாகிய ஒரு பிரயாணம், நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பிரயாணம். ஆமென். ரெண்டையும் அப்படியே நம்ம ஒப்பிட்டு கொண்டு போகலாம். அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இங்கேயும் நடக்கிறது.
மாற்று காரியம் எதுவும் இல்லை. அந்த பிரதான மாதம் என்பது வருஷத்தின் முதலாம் என்பது ஆபீப் என்னும் ஒரு மாதம். அந்த மாதம் என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே? ஆபீப் மாதம் என்றால் ஆங்கிலத்திலே சுமார் ஏப்ரல் மாதம் வரும். ஆமென். ஏப்ரல் மாதம்தான் அந்த ஆபீப் மாதம் என்பதாக நாம் கணக்கெடுக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபீப் மாதத்தை தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழில் அது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்களே, ஆபீப் மாதத்தினுடைய விளக்கம் அவர்களுக்கு முதல்ல சித்திரை மாதம்தான் தமிழில் முதலாவது மாதம். ஆனால் நாம் எதை கொண்டாடுறோம்? தை மாதம். அதனால தான் பழைய அரசாங்கம் சித்திரை மாதத்தை தான் முதலாவது மாதமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறது சரியான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகையால் தமிழிலே, அதாவது எபிரேயர்கள் யூதர்களுக்கு ஆபீப் என்ற மாதம் அல்லது நிசான் என்ற மாதம் தான் முதலாவது மாதம். ஆங்கிலத்தில் ஏப்ரல் மாதம் தான் முதலாவது மாதம். நமக்கு ஜனவரி வருகிறது, ஆனால் ஏப்ரல், அது அந்த நிசான் மாதம், அந்த ஆபீப் மாதம் என்பது எப்போ வருகிறது? ஏப்ரல் மாதத்தில் வருகிறது. தமிழில் அது சித்திரை மாதம் வருகிறது. ஆகையால் முதலாவது மாதம் அவர்களுக்கு சொன்னது போல அந்த ஆபீப் மாதத்தில் தான் நீங்கள் முதலாவது புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று அங்கு கட்டளை கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் வருஷத்தின் முதலாம் மாதம், பிரதான மாதமாக. இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இஸ்ரவேல் சபையார், அதுவரைக்கும் இஸ்ரவேலை தம்முடைய சொந்த ஜனங்கள் என்றுதான் தேவன் சொன்னார். இஸ்ரவேலை என்ன சொன்னார் தேவன்? தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி வந்தார். ஆனால் முதலாக பரிசுத்த வேதாகமத்தில் சபையார், இஸ்ரவேல் சபையார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இந்த யாத்திராகமம் 12:3 ஏன் அதை சபையார் என்று அழைக்கிறார் என்றால், ஜனங்கள் என்று சொன்னால் அது எல்லாரையும் குறிப்பிடுகிறது. சபை என்றால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் சபையார் என்று அழைக்கப்படுகிறார்கள். சரிதானா? ஆமென். கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகர் இருக்கலாம், பல சபைகளில் இருக்கலாம், பல ஸ்தாபனங்களில் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும் பொழுது அவர்களை தேவன் சபை என்று அழைக்கிறார். ஆமென். இந்த கடைசி காலத்தில் அவர் மணவாட்டி என்று அழைக்கிறார் என்பது நம்முடைய செய்தி. இப்போ சபை என்று சொன்னாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்ற அர்த்தம், மீட்கப்பட்டவர்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லாரும் ஜனங்களாக இருந்தார்கள். இப்போ இவர்கள் எகிப்தை விட்டு வெளியே போகிற அந்த நேரம் இவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பலியை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, அது யாரு? கிறிஸ்துவுக்கு அடையாளமா. அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சபையார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆட்டுக்குட்டி, மோசே தீர்க்கதரிசியின் மூலமாக நியமிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியை, இந்த பலியை அவர்கள் விசுவாசித்து, தீர்க்கதரிசியாக மோசே என்ன சொன்னாரோ அதையே அவர்கள் செய்தார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை தான் கேட்கும். ஏன்னா லூக்கா 24:25 தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்க கூடாதபடி புத்தி இல்லாத மந்தை இருதயம் உள்ளவர்களே என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்படின்னா நீங்க வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் மோசே தீர்க்கதரிசி சொன்னதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் அப்படியே செய்தார்கள். பின்பு அங்கிருந்து தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். முதலாவது ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும், அவருடைய இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூச வேண்டும். கடைசி வாதை அங்கு வரப்போகிறது, கடைசியான ஒரு வாதை. அந்த வாதை என்பது மரணம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இருக்குதா இல்லையா பைபிளில்? பரிகரிக்கப்படும், 1 கொரிந்தியர் நினைக்கிறேன், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு என்னவா இருக்கிறது பிரியமானவர்களே? மரணம் என்று வேத வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால்
ஆண்டவருக்கு மையமாட்டா. பாருங்க, அது 1 கொரிந்தியர் 15:26 வசனம். 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இங்க நிறைய போன் மைக்கெல்லாம் இருக்கு, ஆளுக்கு ஒரு மைக்கை வச்சுடுங்க. ஆமென். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு நமக்கு மரணம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னதுங்க? கடைசி வாதை என்பது, மன்னிக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கல்ல, எகிப்தியருக்கு கடைசி வாதை மரணம். ஆனா இஸ்ரவேலர்களுக்கு கடைசி பிரயாணத்தில் கடந்து செல்லக்கூடிய அந்த யோர்தான் என்பதற்கு மரணம் என்று பெயர். பாருங்கள், தேவன் எவ்வளவு அழகா நேர்த்தியா வச்சிருக்கார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு கடைசியை ஜெயிக்கக்கூடியது எது? எங்க எதை ஜெயிக்க போறீங்க? பிரியாணி சாப்பிட்றதையா ஜெயிக்க போறீங்க? மரணத்தை ஜெயிக்கணும். பவுல் என்ன சொன்னாரு? மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்ப கடைசியா நீங்க ஜெயிக்கக்கூடியது மரணம். புரியுதா? நமக்கு முன்னால வைக்கப்படுகிற சோதனையில உச்சகட்ட சோதனை மரணம். மரண நேரத்தில் நீங்கள் அவரை மறுதலிக்காமல் இருக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். ஆமென். அதுதான், மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையில கடைசி சோதனை. எகிப்தியர்களுக்கு கடைசி வாதை மரணம். இஸ்ரவேலர்களுக்கு யோர்தானை கடந்தாச்சுன்னா கானான் தேசம். யோர்தான் என்பதற்கு என்ன அர்த்தம்? மரணம் என்று பெயர். அப்ப எல்லா இடத்திலையும் நம்ம மரணத்தை என்னன்னு ஜெயிச்சு ஆகணும். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் சபையார் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப சபைன்னா யாரு தெரியுமா? மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்று வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் தான் சபை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்கிறது? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதுதான் சபை. ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் சபையில் வர முடியும். மற்றவங்க எல்லாம் என்ன? தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, சபை என்றால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அந்த எகிப்து என்ற உலகத்தை விட்டு வெளியே வர்றாங்க. ஆட்டுக்குட்டியாக அந்த பலியை ஏற்றுக்கொண்டவங்க, அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு மீட்பை பெறப்போகிறவர்கள், அவங்க தான் சபை. அப்படின்னா மற்ற கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறதே, அது சபைகள் அல்ல, அது ஸ்தாபனங்கள். அது என்னதுங்க? ஆர்சி ஸ்தாபனம், சிஎஸ்ஐ ஸ்தாபனம், பெந்தகோஸ்தை ஸ்தாபனம், மெதடிஸ்ட் ஸ்தாபனம், செவன்த் டே ஸ்தாபனம், சல்வேஷனரி ஸ்தாபனம், ஒரு 500க்கு மேல இருக்கு பிரிவு. ஸ்தாபனங்கள் வேற, சபை வேற. சபை என்றால் எகிப்தை விட்டு வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அதே போல புதிய ஏற்பாட்டில் உலக பாரம்பரியங்களில் இருந்து, ஸ்தாபன கொள்கைகளில் இருந்து, கோட்பாடுகளில் இருந்து, விக்கிரக வழிபாடுகளில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட வெளியே அழைக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம் தான் சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அப்ப சபை என்பதற்கும் ஸ்தாபனம் என்பதற்கும் வேற வித்தியாசம் இருக்கு. சபை பரிசுத்த ஆவியினால் ஆளப்படுகிறது, ஸ்தாபனங்கள் பிஷப்பு போப்பு போன்றவர்களால் ஆளப்படுகிறது, மனிதர்களால் ஆளப்படுகிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் அதை கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லாதீர்கள். ஆனா தீர்க்கதரிசி, இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி சொல்ல போனா அவர் சொல்றாரு, சில இடங்களில் ஸ்தாபனத்தை, நான் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்தது சொல்லும் போது அவர் சொல்றாரு, பாருங்கள், சபை என்றால் வெளியே அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த உலக பிரகாரமான அவர்கள் சபைகள் என்று அழைத்துக் கொள்கிறார்களே, அதற்கு நான் என்ன பெயரிடுகிறேன் என்றால், அது எல்லாமே விடுதிகள் என்று சொல்றார். தே ஆர் லாட்ஜஸ். அதெல்லாம் என்னவா இருக்கு? விடுதிகள். உங்களுக்கு எந்த விடுதி பிடிக்கணுமோ இங்கிருந்து அங்க போயிடலாம், அங்கிருந்து அங்க போயிடலாம், இங்கிருந்து போகலாம். ஆனா மணவாட்டி வார்த்தையை நோக்கி வருவாள். ஆமென். நாம மணவாட்டியா இருந்தா எதை நோக்கி வருவோம்? வார்த்தையை நோக்கி வருவோம். ஒரு சபையை விட்டு நாம் தாவி கொண்டு இருக்க மாட்டோம்.
ஆமென். நம் வார்த்தை எங்க இருக்கு? சத்தியம்ங்கிறது பைபிள் சொல்லுது, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அதுதான் காரியம். சத்தியம் எங்க இருக்குன்னு தேடணும். அல்லேலூயா. அதனால சபைங்கிறத நல்ல கவனிங்க. நம்ம தான் இன்னைக்கு சபை. இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. கட்டடத்தை கட்டுவேன்னு சொல்லல, இல்ல கோபுரம் போன்ற ஆலயத்தை கட்டுவேன்னு அவர் சொல்லல. ஐ பில்ட் இன் மை சர்ச். நான் என் நாமத்திற்காக ஒரு சபையை கட்டுவேன். அது என்ன? அவருடைய நாமத்துக்காக. அதனால தான் நம்ம வெளியே என்ன எழுதியிருக்கோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சபைன்னு போட்டிருக்கோம். வேற யாரு பேரையும் போட முடியாது. ஏன்னா இது அவருடைய சபை. அவருடைய நாமம் இல்லைன்னா இப்படி யார் வீட்டில் குடியிருக்கிறாங்களோ அவங்க பேரை தானங்க வெளியே போட்டிருப்பாங்க. சரிதானே இல்லையா? இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பேரை போர்டு போட்டிருப்பாங்களா? இல்லை. யார் உரிமையாளரோ அவங்க பேர் இருக்கும். அது மாதிரி சர்ச்சுக்கு உரிமையாளர் இயேசு கிறிஸ்து தான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதை மறந்துடாங்க. அப்ப சபைக்கு பேர் வைக்கிறதுலயே அநேகருக்கு வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் எனக்கு ஜெபத்தில் இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின பிறகுதான் இந்த பெயரை நம்ம வச்சோம். ஆமென். ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்லுது. சரி கவனிங்க. அடுத்தது, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடிக்க வேண்டும் போட்டோம் அப்படி மேல. சரி, ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளமா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளடிகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், இப்பொழுது அந்த ஆபீப் மாதம் 1ஆம் தேதி, அதாவது 1வது மாதம் 14ஆம் தேதி. ஆமென். சரியாக அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அளவில் வரும்போது தான் நம்ம என்ன கொண்டாடுறோம்? குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம். சரியாக இருக்கிறதா? ஆமென். அந்த பஸ்கா எப்பொழுது அடிக்கப்படுகிறது? ஆபீப் மாதத்துல. அதே போல ஏப்ரல் மாதத்துல தான் நமக்கு என்ன நடக்கிறது? வாயத்திறந்து கொஞ்சம் சொல்லுங்க. ஏப்ரல் மாதத்துல குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை. இயேசு சிலுவையிலே மரித்த ஒரு நாளாக அதை நம்ம ஆசரிக்கிறோம். சரியாக அது பொருந்துகிறதை பாருங்கள். அதுவும் அது சாயங்கால நேரத்தில் தான் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். இயேசு எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டார்? சாயங்கால நேரத்தில் தான் சிலுவையில் அறையப்பட்டார். நன்றாக கவனிக்க வேண்டாம். ஆகையால் மிக அருமையாக இருக்கிறது. அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாள்கள், வாசல், நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலே தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கிரையோடு அதை புசிக்க கிடாது. சரி, அப்படியே அடுத்தது பார்க்கலாம். சரி, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் அதை உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் இந்த பஸ்காவை என்ன செய்தாங்க? கொண்டாடிட்டு இருக்காங்க. நாமும் பஸ்கா கொண்டாடணும். ஆனா அந்த மாம்ச பிரகாரமான பஸ்கா இல்ல, ஆவிக்குரிய பஸ்கா. அது யாரு? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் இன்னும் பஸ்காவாக, அதாவது ராபோஜனமாக ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சோதரர், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரானா இருக்கிறவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் தான் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். இங்கே நாம் தெளிக்கப்பட்ட ரத்தத்தினிடத்திற்கு நாம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை சிந்தினார்கள், பூசினார்கள். இன்னைக்கு இந்து சமுதாயம் என்ன செய்கிறார்கள்னா, கொடை விழா என்று சொல்லி ஆட்டுக்குட்டியை தான் அவங்க அடிக்காங்க. காரணம், ரத்தம் சிந்தப்படலைன்னா பாவமன்னிப்பு உண்டாகாது. அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கே தெரியாது. ஏதோ கோயிலில் கொடைன்னு சொல்லி வெட்டி அதை சாப்பிட்டு போறது தான். அதனுடைய உள்ளான அர்த்தம் தெரியாது. எல்லாம் பைபிள்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது. சரி, இஸ்லாமியர்கள் என்ன? அவர்களுக்கு பக்ரீத் பண்டிகை. அவங்களும் ஆட்டு தான். பக்ரீத் அது இந்தி வார்த்தை பக்ரா. ஆடு என்பதற்கு என்ன பேரு? இந்தியில பக்ரான்னு அர்த்தம். அதான் பக்ரீத் என்ற பண்டிகை அங்க வருது. அவர்களும் ஆடு தான் அடிக்காங்க, இந்துக்களும் ஆடு தான் அடிக்காங்க.
இஸ்ரவேலர்களும் ஆடிதான் அடிக்காங்க, நாமும் ஆடுதான். ஆனா அந்த ஆடு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு. யோவான் சானான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டார். அவர் ஒரே தரம் பலியாயிட்டார். ஆமென். அதனால நாமும் ஆடுதான். எல்லாமே இரத்தத்தின் கீழே வரணும். அதனால தான் ஆதாமும் ஏவாள் இருந்த காலத்திலேயே ஏவாள் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள், ஒன்று காயின், இன்னொன்று ஆபேல். காயின் மந்தையினுடைய எல்லா விதமான தோட்டத்தில் உள்ள மரங்களின் பழங்களை எல்லாம் கொண்டு வைத்தான். ஆனால் ஆபேல் என்ன செய்தான்? ஒரு கருக்கான கல்லை எடுத்து ஒரு ஆட்டின் தலையை வெட்டி அதனுடைய இரத்தத்தை பலியாக செலுத்தினான். ஆமென். அந்த காலத்திலிருந்து ஆதாம ஏவாளும் இருந்த முதல் மனிதனாகிய காலத்திலிருந்து இரத்தம் தான் பலி செலுத்தப்பட்டது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்த கரையத்தை கொடுத்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சேர்த்துறோம். பாருங்க, அது மாம்சத்துக்குரியதாக இருக்கிறது. மாம்ச பிரகாரமாக உலக பிரகாரமான ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அது எல்லாமே நிழலாட்டமாக இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து நிஜமான ஆட்டுக்குட்டியாக இருந்தார். ஆமென். அது ஒரு பஸ்கா பண்டிகை. வருஷந்தோறும் அதை நினைவு கூர்ந்தார்கள். அப்படி இந்த இரத்தத்தை கண்டு நான் கடந்து போகும் பொழுது, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராமல் இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ வாதைகள் வருது, எத்தனையோ நிலச்சரிவு. அஸ்ஸாம், பீகார் போன்ற இடங்களில் பயங்கர வெள்ளங்கள், கேரளாவில் நிலச்சரிவு, பொலிவியா என்ற நாட்டில் போன வாரம் பயங்கரமான பூமி எதிர்ச்சி. உலகத்தில் என்னெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீதிமான் என்ன செய்கிறான்? அவருடைய நாமத்துக்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். தேவன் சொல்லியிருக்கிறார், எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடி நான் உன்னை காப்பேன். அந்த இரத்தத்துக்குள்ள வரும் பொழுது மரணம் வரல. ஆமென். அங்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கிடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. ஆமென். தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசிரியக்க பாருங்க. அது நித்திய நியமம். அது நிழலாட்டமா இருந்தது, நாம் நிஜமா இருக்கிறது. அதுவும் நித்திய நியமம். நமக்கு ராபோஜனம் என்ற பஸ்காவும் நித்திய நியமமும் நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் ராபோஜனத்தை நிறுத்திடுறாங்க, நிறுத்தக்கூடாது. தீர்க்கதரிசி சொல்றார், நான் மரிக்கும் வரைக்கும் தண்ணீர் ஞானஸ்தானம், ராபோஜனம், அப்பம் பிக்குதல், கால்களை கழுதல், இதை நான் கை கொள்வேன் சொல்றார். நான் மரிக்கும் வரைக்கும், அதாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் அதை கை கொள்வேன். இன்னொரு இடத்துல எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நாம் அதை கை கொள்ள வேண்டும். செய்தியை சரியா படிக்கிறது இல்லை அநேகர், அறகுறையாக படிக்கிறதுனால அவங்களுக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. அதனால அது நியமங்கள், 3 நியமங்கள். தீர்க்கதரிசி அதை பேசுறாரு. 3 நியமங்கள், 3 ordinances என்ற தலைப்பில் பேசுறார். அது ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல இல்லை. அந்த தமிழ்லையும் இப்போ வந்துருச்சு. ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் இருந்ததை நான் எடுத்து டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். கவனிங்க. ஆகியா இது தலைமுறை தலைமுறையாக நித்திய ஒரு நியமம் இந்த பஸ்கா. அப்போ பஸ்காவை அவங்களும் நிறுத்தலை, இஸ்லாமியர்களும் நிறுத்தலை, இந்துக்களும் நிறுத்தலை. அவங்க எல்லாரும் ஆட்டோ அடிக்காங்க. நாம் எப்படி நிறுத்துறது? நிறுத்தலாமா? நிறுத்தினா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறீர்கள்னு அர்த்தம். நாம் அதை கண்டிப்பாக கை கொள்ள வேண்டியது. சரி, அப்படியே புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளவும் புசிக்க கடவர்கள். புளிப்பில்லாத அப்பம் என்பது என்ன? புளித்து போன பழைய உபதேசங்கள். பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார். அவர்களுக்கு புரியல. பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னார். புளித்த மாவு எதை குறிக்கிறது? தவறான உபதேசங்கள். தவறான உபதேசங்கள் எல்லாமே என்னவா இருக்கிறது? புளித்த மாவா இருக்கிறது. ஆனா அந்த புளித்த மாவை அவர்களே சாப்பிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நான் புதிய புதிய மன்னாவினால் உன்னை போஷிப்பேங்கிறார்.
அந்த 7 நாள் என்பது 7 சபை காலம். எங்கே எழுதியிருக்கிறது? எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவதிகேயா 7 சபை காலங்களிலும் புளித்த மாவு அல்லது இந்த பழைய வஞ்சக உபதேசங்கள் எந்த உபதேசமும் காணப்பட கூடாது. ஆமென். நல்ல கவனிங்க. நீங்க நினைக்கிறீங்க புளித்த மாவு சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆமென். உங்க வீட்டில் வேணா தோசை சுட்டி சாப்பிடுங்க, அதை பற்றியான கவலை இல்லை. ஆனா இங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க. முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அவன் அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். பயங்கர தண்டனை இருக்கு. நீங்க புளித்த மாவை சாப்பிட்டீங்கன்னா இஸ்ரவேலர் என்ற ஜனங்கள் இருந்து நீங்க என்ன செய்வீங்க? அறுப்புண்டு போவீர்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த பழைய அந்த ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அந்த தவறான போதகத்தையும் நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? இஸ்ரவேலர் ஜனங்கள் இருந்து நீங்க அறுப்புண்டு போவீர்கள். ஆமென். அதையே இங்கு புதிய ஏற்பாட்டில் அதே வசனத்தை நம்ம கொண்டு வர்றோம். 7 சபை காலங்களில் அந்த ஸ்தாபன புளித்து போன அந்த தவறான போதகத்தை நம்ம உள்ள என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. நல்ல கவனமா இருக்கணும். ஏன்னா தேவன் உங்களை புதிய புதிய மன்னாவினால் போஷிப்பேன்னு சொல்றார். ஒவ்வொரு சபை காலங்களிலும் தேவன் ஒவ்வொரு செய்தியாளர்களை கொண்டு வந்து புதிய புதிய மன்னாவை கொடுத்தார். முதலாவது சபை பவுல், இர்னேயஸ், மார்டின், கொலம்பா, லூத்தர், வெஸ்லி, வில்லியம் பிரணாம். அந்த 7 செய்தியாளர்கள் மூலமாக புதிய புதிய மன்னாவை அல்லது புதிய புதிய செய்தியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அதை பின்பற்றினா தான் நாம அறுப்புண்டு போக மாட்டோம். நீங்க வஞ்சன போதனைகளையோ சாபன கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறுப்புண்டு போவீர்கள். அதே வசனம் இங்கு நாம் அப்போஸ்தலர் நிருபத்திலே அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரமா? மோசே பிதாக்களை நோக்கி 3:22 உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். புரியுதா? அங்க என்னமோ அதுதான் நமக்கும். நீங்க சும்மா கண்ட போதகத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுதான் நடக்கணும். பைபிள் சொல்லுது. சும்மா விளையாட்டு இல்லை. சத்தியத்தை நேசிக்கிறத பைபிள் படி சரியாக நம்ம அதை விசுவாசிக்கணும். ஆமென். பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரர்களில் எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. எப்படி மோசைக்கு செவி கொடுத்தாலோ அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும்? செய்கிடுவோம். அந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. பாருங்கள், அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன செய்யப்படுவான்? நிர்மூலமாக்கப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுது. அங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். புதிய ஏற்பாட்டிலையும் அதுதான். உங்க விருப்பப்படி எதையாவது ஒரு போதகத்தை, மனுஷ போதகத்தை அல்லது வஞ்சக போதகத்தை அல்லது சாபன போதகத்தை இது எல்லாம் பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க நிர்மூலம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த சபைகளையும் பின்பற்றக்கூடாது, எந்த ஸ்தாபனங்களையும் பின்பற்றக்கூடாது, எந்த போதகத்தையும் பின்பற்றக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறபடினால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, இந்த வார்த்தையை விலக்கி கொடுப்பதற்காக தேவன் அனுப்பும் தீர்க்கதரிசியுடைய செய்தி என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். சொந்த வெளிப்பாடை என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. வெளிப்பாடு தீர்க்கதரிசிக்கு தான் வருகிறது. சரி, இப்ப கவனிங்க. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படக்கூடாது. முதலாம் நாள் எது? வாய் திறந்து சொல்லுங்க. அது தெரிஞ்சாதானே நீங்க பின்பற்றுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள். அடுத்தது
என்ன போட்டிருக்கு? 7ஆம் நாள் எது? 7ஆம் நாள் எது? சரி, இந்த ரெண்டுலயும் ஓய்வு நாள் எது? யாரோ ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா? அங்கதான் தப்பு பண்றீங்க. இன்னைக்கு யாரோ ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவரே இந்த ஓய்வு நாள்னு ஜெபம் பண்ண மாதிரி என் காதில் வந்து விழுந்தது. நான் வீட்டில் பரப்பிட்டு இருக்கேன், என் காதில் வருது, மைக்கில் யாரோ ஜெபம் பண்றாங்க ஓய்வு நாள்னு சொல்லி. யாரோ ஜெபம் பண்ணவங்க ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு சர்ச்சில் இன்னைக்கு காலையில் நீ நினைப்பீங்க பாஸ்டர் அங்கே தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் 6 நான் பரப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நான் அப்போ தான் போனேன் முடிச்சுட்டு. ஆமென். இந்த ஜெபத்தை கவனிப்பேன், பாட்டை எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். அந்தவனி கூட சேர்ந்து பாடணும்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என் ராகம் ஒரு மாதிரி போகுது, அவர் ராகம் ஒரு மாதிரி போகும், வித்தியாசமாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் எனக்கு கொஞ்சம் ஒத்து போகும். அதனால் பார்த்தேன், வேண்டாம் அவரே பாடட்டுன்னு விட்டேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கின, வாரத்தில் முதல் நாள் என்பது இன்றைக்கு தான் ஞாயிறு. ஞாயிறு என்றால் சூரியன் என்று அர்த்தம். ஞாயிறு என்றால் என்ன? சூரியன். அதுக்கு தான் சண்டே. அதை பைபிள் படி பார்த்தீங்கன்னா அதுவும் சண்டே தான். சன் என்றால் SON, சூரியனுக்கு SUN. சன் என்றால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாள் இன்றைக்கு. இன்றைக்கு என்ன நாளுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய குமாரனுடைய நாள். சொல்லப்போனால் இன்றைக்கு குமாரனுடைய நாள். ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு இன்றைக்கு தான் உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதலாம் நாள் தான் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளிலும் சபை கூடணும். 7வது நாளில் என்ன செய்யணும்? சபை கூடணும். சரிங்களா? 7வது நாள் சனிக்கிழமை வர்றீங்களா? ஜெபம் பண்ணக்கு வரீங்களா யாராவது? சரி, மாசத்துல ஒரு நாள் உபவாசம் கொடுத்துக்காத வரீங்களா? வந்தவங்க சொல்றாங்க, மற்றவெல்லாம் காணும் ஆளை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாரத்தில் 2 நாள் சபை கூடணும். வாரத்தின் முதலாம் நாளிலும் 7ஆம் நாளிலும். 7ஆம் நாள் என்பது அதனால்தான் 7th டே அட்வென்டிஸ்ட், 7வது நாள் ஆசரிப்பு சபைன்னு கொலவனீர்பர் ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி இருக்குது. அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக மாட்டாங்க. சனிக்கிழமை யாதொரு வேலையும் செய்ய மாட்டாங்க. சனிக்கிழமை தான் அவங்களுக்கு என்னது? ஓய்வு நாள், ஓய்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஓய்வு நாள் கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஸ்தாபனத்தில் கத்தாவே இந்த ஓய்வு நாளில் உங்களுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து, இன்னைக்கு ஓய்வு நாள் எங்கெங்க சொல்லியிருக்கு? ஓய்வு நாள் என்னைக்குமே சனிக்கிழமை தான். ஓய்வு நாள் ஆண்டவர் மாற்றவே இல்லை. ஓய்வு நாளுக்கு பதிலாக அவர் உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாம் நாளை தேவன் பரிசுத்தப்படுத்தி அதை நமக்கு கொடுத்தார். இதுதான் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கொடுக்கணும். ஆனா கடைசி நாள்ல 7ஆம் நாள்லயும் சபை கொடுக்கணுமே. வரீங்களா இல்லையா? 7ஆம் நாள் சனிக்கிழமை வருவீங்களா? அதெல்லாம் முடியாது, உங்க விருப்பம். ஆமே. ஆனா பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஓய்வு நாள்ல உங்க சொந்த வேலை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாதுன்னு பைபிள் இருக்கு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 53 என்று நினைக்கிறேன். எடுத்த வாசிங்க, எட்டக்கட்டுக்கண்ணு. 58 அதிகாரம், மன்னிக்கும், 58ஆம் அதிகாரம். எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். 13ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருக்கணும். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக நாளை மகிமையான எண்ணுவாயானால் அது சனிக்கிழமை. அது சனிக்கிழமை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதுதான் ஓய்வு நாள்.
அது உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது, உனக்கு இஷ்டமான செய்யக்கூடாது, உன் காலை விலைக்கு உன் வழிகளில் நடக்கவும் கூடாது, உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, சொந்த பேச்சை எடுக்கக்கூடாது, மனமகிழ்ச்சியின் ஆளாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயத்தை சொல்லிட்டு ஆமென். வாரத்தில் எத்தனை முறை அவர்கள் சபை கூடினாங்க? 2 முறை கூடினாங்க. முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையும் 7வது நாள் சனிக்கிழமையும் கூடினாங்க. அதனால தான் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையில் சனிக்கிழமை தோறும் அவங்க என்ன வைப்பாங்க? உபவாச ஜெபம் வைப்பாங்க. நம்ம மாதம் 1 நாள் வைக்கிறோம். இப்போ யார் எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல போவா? நாம போக போகிறோமா இல்லை அவங்க போக போகிறோமான்னா அவங்க கிரியைகள் தான் சரியாக இருக்கு, நம்ம கிரியைகள் சரியில்லை. அது லூக்கா 14ஆம் அதிகாரத்தின்படி சாக்கு போக்காகத்தான் இருக்கிறது. ஏன் வரல நேற்று உபவாச ஜெபத்துக்கு? அது அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. அது லூக்கா 17 சாக்கு போக்கு சொன்னவர்களுடைய நிலைமை என்னாச்சுன்னு பாருங்க. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சரி, வீட்டில் போய் வாசித்து பாருங்க, கவனிங்க. இப்பொழுது நமக்கு இது முதலாம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இது அதனால நாம இப்போ ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த வேலையும் செய்யக்கூடாதல்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஆராதனைக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? வரணும். அதுவும் சரியான நேரத்துக்கு வரணும். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, ஒரு சின்ன யோகம் வந்துச்சு. ஏன்னா ஜனங்கள் 10:30க்கு வராங்க, 11க்கு வராங்க, அவங்க வசதிக்கு வராங்க. ஆராதனை 10 மணிக்கு தானே, ஏன் இப்படி லேட்டாக வராங்க அப்படின்னோடனே நான் நினச்சேன், லேட்டாக வர்றவங்கெல்லாம் குற்றாலத்தை கூப்பிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு அருவியில் குளிக்க வச்சுட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வந்துடணும், வேற 2 அருவியில் நம்ம மட்டும் தான் குளிக்கணும்னு நினச்சேன். ஏன் ஆராதனையில் ஒரு பக்கத்தை விட்டுட்டீங்கல்ல நீங்கள்? அதே மாதிரி அங்கேயும் 3 ஃபால்ஸ்லையும் குளிக்காமல் ஒரே ஒரு ஃபால்ஸில் மட்டும் குளிக்க, அவ்வளோதான். நீங்கள் ஆராதனைக்கு 10:30க்கு தானே வருவீங்க, அப்போ நீங்கள் ஒரு ஃபால்ஸில் குளிச்சா போதும், அதுக்கு மேலே குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் எல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுப்பீங்களாங்க? இல்லை, எத்தனை ஃபால்ஸ் இருக்கா? 10 இருந்தால் 10லையும் நான் குளிப்பேன். அப்போ ஆராதனைக்கு மட்டும் சரியாக வர்றதில்லை, உங்கள் இஷ்டப்படி வர்றீங்க. இதுவே ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம்? நீங்கள் இழந்துருவீங்க. உங்களுக்கு விளையாட்டுத்தனமாக தெரியுது. பைபிள் என்ன அழகா சொல்லுது, இது மனமகிழ்ச்சி நாள், நீ இப்படி இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்ற. அப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இழந்து போவீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் நான். ஆமென். ரொம்ப கவனமா இருங்க, ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் முதன்மையாக இருக்கணும். சரி, ஆகையால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்களை சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவர்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேலின் பிரயாணங்களில் நடந்த அந்த சம்பவங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அந்த எகிப்தில் சங்காத தூதன் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய வீட்டிலெல்லாம் மோசே என்ற தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆட்டுக்குட்டி அடித்து இரத்தத்தை பூசினாங்களோ, அந்த இரத்தம் இருக்கிறதை பார்த்து மரண தூதன், சங்கார தூதன், அந்த குடும்பத்தில் எந்த மரணமும் வரவில்லை. ஏன்னா என்னது அடையாளமாக இருந்தது? இரத்தம் அடையாளமாக இருந்தது. அதனால அந்த மரண தூதன், சங்கார தூதன் எகிப்தில் உள்ள எல்லாருடைய வீடுகளில் உள்ள தலைப்பிள்ளைகள், ராஜா பார்வோன் ராஜாவுடைய தலைப்பிள்ளை முதல் எல்லா வீட்டில் உள்ள தலைப்பிள்ளைகள் எல்லாம் செத்து போனது. தலைப்பிள்ளையான ஆடு மாடு எல்லாமே செத்து போனது. எப்படி இருக்கு? பயங்கரமான ஒரு காரியம் இல்லவா? ஆமென். எகிப்து எங்கும் அழுகையினுடைய ஓலம் காணப்பட்டது. சீக்கிரமாக நீங்க இருந்து போங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் அவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்து நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேல், அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு காரியங்களை செய்தாருன்னா, நம்ம ஒரு காலத்தில் குடிகாரனா இருந்தோம், கொலகாரனா இருந்தோம், என்னெல்லாமோ புகைப்பிடிக்கிறவரா இருந்தோம், என்னென்ன பாவத்திலாம் நம்ம இருந்தோம். நம்ம மீட்டு கொண்டு வர்றது லேசான காரியம் நினைக்கீங்களா?
அதனால தான் நம்முடைய தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு மரித்தவன் உயிரோடு எழுப்பது அற்புதமான காரியம் இருந்தாலும் இதை விட மேலான அற்பம் உண்மையாகவே ஒரு மனிதன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறது தான் இதை விட பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுறது பெரிய மிராக்கிள். உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. யோசித்து பாருங்க, மரித்தவன் உயிரோடு எழுந்தது அற்புதமாக இருந்தாலும் அதை விட மேலானது பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த, மரணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த, வியாதியின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்டு ஆண்டவர் கொண்டு வந்தார் பாருங்க. இதுதான் பெரிய அற்புதம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை கவனிங்க. உங்க இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. நமக்காக உயிரை கொடுத்த ஒருவருக்காக வாழ வேண்டாமா? அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு வேதனைகளை ஆண்டவர் சகிச்சு எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் நம்மை விடுவித்தார் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த மகிழ்ச்சி வரணும், உங்களுக்கு வரணும். ஆலயத்துக்கு அன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா, அப்ப ரொம்ப மகிழ்ச்சி அது வரணும் உங்கள் உள்ளுக்குள்ள. கவனிங்க. ஆகையால் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்து புறப்படும் பொழுது வனாந்தரத்தின் வழியாக சென்று கானான் தேசத்தின் எல்லையை அடையும் வரை பல முக்கியமான சம்பவங்கள் நடந்தன. பாருங்கள், ஒரு வேத பாடமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக சீனாய், காதேஸ் பர்னேயா, மோவாபினுடைய சமபலி என்ற 3 முக்கிய கட்டங்களாக இந்த பயணத்தை பதிவு செய்கிறது. எகிப்திலிருந்து புறப்படுதல். முதலாவது பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு ரத்தம் பூசப்பட்ட பிற்பாடு வாசல் படியில் நிலைகளில் ரத்தம் பூசப்பட்டது. முதற் பேர்கள் அழிவில் இருந்து காக்கப்பட்டனர். பார்வோன் இஸ்ரவேலரை அனுப்பினான். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் தேவன் அவர்களை வழி நடத்தினார். தாங்கள் பகலிலே தேவன் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாராம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நீங்க எங்கேயாவது வெயில்ல நல்லா போறீங்க, பயங்கர உஷ்ணமா இருக்கு. பயங்கர உஷ்ணமா இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? ஒரு சிறு ஜெபம். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாருன்னு சொல்லியிருக்க ஆண்டவரே, இப்பொழுதே நீர் எங்களுக்கு மேகஸ்தம்பத்தை கட்டளையிடுங்க. ஜெபம் பண்ணிருக்கீங்களா யாராவது? ஆண்டவரே எங்களுக்கு மேகஸ்தம்பத்தை தாருங்க ஆண்டவரே. உடனே வெயில் எங்க போகுதுன்னு தெரியாது, உங்களுக்கு அப்படியே மந்தரமாகி தேவன் நிழல கொண்டு வந்திருப்பாரு. நாங்கெல்லாம் அதை கண்டிருக்கோம். ஏன்னா தேவன் சொல்றாரு, என் கரத்தின் கிரிகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் சொல்றார். ஆமென். என்ன கேட்டாலும் அதை செய்வார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துடுங்க. நம்ம குற்றாலம் டூருக்கு போறதுக்கு 1 வாரம் வரைக்கும் பயங்கர வெயில், தண்ணியே கிடையாது. பேப்பர்லேயே போட்டான், சிறிதளவு தண்ணீர் தான் விழுகிறது, கூட்டம் இல்லை. வெயில்னா வெயில் 100 தாண்டிடுச்சு. இவ்வளோ வெயில் இருந்தது. நம்ம 1 மாதத்துக்கு முன்னாலே தேதி முன் குறிச்சோம். நடந்தது என்ன தெரியுமா? அந்த தேதிக்கு நம்ம புறப்படுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே சீசன் அப்படியே மாறிச்சு. ஜெபம் பண்ணீங்களா பண்ணலையா? இந்த ஜெபத்தை கேட்டாரு, அது குற்றாலத்துக்கு மட்டும்தான் கேட்பாரு, வேற எதுக்கும் கேட்க மாட்டார். அப்படியா? எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்க ருசித்து பாருங்க. அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணோம். டக்குன்னு எப்படித்தான் அந்த வெயில் மாறிச்சோ, எப்படித்தான் சாரல் விழுந்ததோ, நம்ம அங்க போயிருக்கும் போது மழையும் பெய்ய ஆரம்பித்தது. சீசன் அப்படியே மாறிச்சு. அல்லேலூயா. ஆனா அடுத்த 2வது நாளில் மட்டும்தான் அங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி ஏதாவது இருந்தது. நாம் போகிற அன்னைக்கு நமக்கு அனுமதி இருந்தது. அடுத்தால ஒரு 2-3 நாளுக்கு பிறகு பழையபடியும் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிட்டு இன்னும் அந்த வெயில் விடலை. அப்ப தேவன் பாருங்க, உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அனுகூலமாக்கி தருகிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவர் அனுகூலமானவர் அப்படின்னு பைபிள். நாம மாத்திரம் உத்தமமா இருந்தா நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் அதை செய்ய முடியுங்கிறத நீங்க அனுபவிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணும்?
ஆனா ஆண்டவருக்காகத்தான் நாம் ஜீவிக்கிறோம். ஏதோ ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் வந்து ஆராதனையில் வந்து தலை காட்டிட்டு போறதல்ல. ஆமென். எப்போது அவருடைய வார்த்தை கேட்கணும், அவரை பாடணும், அவரை ஆராதிக்கணும். அந்த வாஞ்சையில் நீங்க போயிட்டீங்கன்னா மற்றதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆகையால் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் என்னதுங்க? அக்னி சம்பத்தினால வழி நடத்தினார். அது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில். பின்பு செங்கடலை கடந்து பார்வோனுடைய ராணுவம் பின்தொடர்ந்த போது தேவன் செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை உலர்ந்த தரையிலே நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப செங்கடல் குறுக்கிட்டது. அடுத்தது பார்வோன் மனம் மாறி நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம்னு அவன் மறுபடியும் தன்னுடைய ரதத்தை எல்லாம் பூட்டி குதிரை வீரர்களை அழைத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். இங்க செங்கடல் இருக்குது, போக வழியே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், என்ன எங்க சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆனா மோசே சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு வழி அடையும் பொழுது புது வழியை அவர் திறக்கிறவர். நீங்க வழி அடைச்சு போச்சுன்னு நினைப்பீங்க, ஆனா தேவன் பார்த்தாரு, வேற வழி இல்லவே இல்லையே. எங்களுக்கு நாங்க கண்டிப்பா செத்தோம். அன்றைக்கு பார்வோனுடைய சேனை அதை புறப்பட்டு வருகிறது, குதிரை வீரர்கள், குதிரைகளின் சத்தம் எங்களுக்கு கேட்கிறது என்று அவர்கள் பயந்தார்கள். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஆனா கர்த்தர் பார்த்தார், செங்கடலே நான் பிளந்து விடுறேன், நீ போ. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு, எனக்கு சொல்லாதீங்க. செங்கடலை பிளந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்பவும் சில பேருக்கு சத்தமே வர மாட்டேங்குது. அதாவது ஆசிரியர் சொல்வார், ஏன்டா ஹோம்ஒர்க் செய்துட்டு வரல? ஐயா வரல வரல வரலன்னு சொல்லலாம். ஏன் வரல? ஒழுங்கான பதில சொல்லு. விளையாட போயிட்டியா? உடனே கையில் இருக்க பெரம்பத்துக்கு ஒரு அடி அடிப்பார் பாருங்க. ஐயா அம்மா ஆத்தாம்பா. அதே மாதிரி சில பேருக்கு அல்லேலூயா வராது லேசில். பெரம்பத்துக்கு ஒரு அடி அடித்தா என்ன வரும்? அல்லேலூயா வரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அங்கே பார்த்து தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைங்க, அடித்த பிறகு உற்சாகமாயிடுறாங்க, அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உள்ளே இருக்கும் பொழுது நம்ம தேவன் செங்கடலே நமக்காக படர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்ல முடியாதா? ஆமென். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதாங்க? ஆமென். கண்டிப்பா. அது எவ்வளவு மகிமை. ஒரு கடலையே ஆண்டவர் பிளந்து கொடுக்க முடியுமா? ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்று செய்தது போல இன்றைக்கு நான் செய்கிறேங்கிறாரு. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா ஆமென். நான் அநேக முறை ஜெபித்திருக்கிறேன். ஒரு முறை 2 வேப்ப மரம், பெரிய மரம் நின்றது. திடீரென்று அது பட்டு போயிட்டது. இலையெல்லாம் காய்ந்து போய் உதிர ஆரம்பித்தது. ஒரு நாள் உபவாச ஆராதனை முடித்துவிட்டு மாடியில் நின்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். மாடியில் நின்று கொண்டு அப்படியே பார்த்து கொண்டிருந்த 2 மரமும், ஆண்டவரே இது காய்ந்து போய்விட்டது, என்னவாயிட்டது, கருகி போய்விட்டது, என்ன செய்யலாம் என்று நினைத்த பொழுது கர்த்தருடைய ஆவினாலே ஏவப்பட்டு உடனடியாக வேகமாக கிளங்கி இறங்கி வந்தேன். அந்த மரத்தை பிடித்து கொண்டு ஜெபித்தேன். தேவனே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் நீர். இந்த மரத்துக்கும் ஒரு ஜீவன் உண்டு, அது அதனுடைய வேரில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது மறுபடியும் துளிர் விட்டு வளரட்டும் என்று உபவாசத்தோட இறங்கி வந்து ஜெபம் பண்ண பாருங்க. கொஞ்சம் 1 வாரம் 2 வாரத்துக்குள்ள துளிர் விட ஆரம்பிச்சது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க எதை செய்தாலும் பாருங்க. நம்முடைய தீர்க்கதரிசி அவர் ஒரு சகோதரர் காரை பின்னால் எடுக்கும்போது ஒரு நாய் அடிபட்டுச்சு, போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. ஓப்பூசம் என்ற மிருகம் அடிபட்டு குற்றவீரா இருந்தது, அதுக்கு போய் ஜெபம் பண்றாரு. எல்லாமே சுகமாயிட்டு. நீங்க நாய்க்கும் ஜெபம் பண்ணலாம், கோழிக்கும் ஜெபம் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணலாம். ஆமென். எல்லாம் சுகமாகும். ஆனா முதல்ல ஜெபம் பண்ணி உங்களை சுகப்படுத்திடுங்க. முதல்ல யாரை சுகப்படுத்தணும்? உங்களை சுகப்படுத்திட்டு அப்புறம் கோழிக்கு, ஆட்டுக்கு, நாய்க்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் விசுவாசம் வேணும். பாருங்க, அது 2 மரமும் நல்லா வளர்ந்துச்சு, பலபடியும் நல்லா செழிப்பாயிடுச்சு. அப்போ தேவன் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ தேவன் அதை செய்ய முடியுங்க.
ஆமென். செங்கடலை இரண்டாம் பக்கம் வழி இல்லை, பார்வோனுடைய சேனை வந்துகிட்டு இருக்கு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்காங்க, ஆனா மோசே மட்டும் அமைதியா நின்று கொண்டிருக்கிறார். நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. இன்று கர்த்தர் செய்யக்கூடிய ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். செங்கடல் இதுவரைக்கும் பிளந்ததாக சரித்திரமே இல்லை, இதுக்கு முன்பும் பிளந்ததில்லை. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை மோசனுடைய ஊழியத்தை செய்யல. கோலை போட்டா சர்ப்பமா மாறிச்சு, தண்ணீரை தொட்டா தண்ணீர் ரத்தமா மாறிச்சு, பேன்கள் வந்துச்சு, வண்டுகள் வந்தது, தவளைகள் வந்தது, இதெல்லாம் பார்த்திருக்கிறார். செங்கடலை பிளந்ததாக மோசை பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனா அவருக்கு தேவன் மேல உள்ள விசுவாசத்துல தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற ஒரு விசுவாசம் இருந்ததுனால அந்த கோலை எடுத்து செங்கடல் மேல நீட்டுறாரு. அந்த செங்கடல் ரெண்டா பழக்குது. ஆமேன், அல்லேலூயா. அதை அப்புறப்படுத்துறாங்க. சரி, இதை அப்புறப்பட்டு போனாங்க. பார்வோனுடைய சேனை, குதிரை, ரதங்கள் எல்லாம் உள்ள வருது. அவனும் செங்கடக்குள்ள, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு விரட்டிட்டு வரான். ஆமேன். உடனே மோசே பார்த்தாரு, கையில் இருக்கிற கோலை எடுத்து மறுபடியும் என்ன செய்யறாரு, செங்கடலை நோக்கி நீட்டுறாரு. அந்த தண்ணீர் மறுபடியும் என்ன செய்யுது, மூடிக்கொள்ளுது. பார்வோனுடைய சேனைகள், ரதங்கள், அந்த குதிரை வீரர்கள், குதிரைகள் எல்லாம் செத்து போச்சு. சமீபத்தில் செங்கடல்ல அந்த எகிப்தில் உள்ள ரதங்களுடைய சக்கரங்கள் எல்லாம் வந்து ஒதுங்கினத கண்டுபிடிச்சிருக்காங்க. பொய் கிடையாது இது, சும்மா கதையை படிச்சுட்டு போவாதீங்க. பைபிள் இது வந்து லைஃப், இது வந்து ஜீவிக்கிற வார்த்தை. ஆமென். இது அப்படியே நடக்கும். அதில் உள்ள அது சுழன்று கலந்து போன சக்கரங்களுடைய பகுதிகள் இப்பொழுது கிடைத்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க பிரியமானவர்களே, நிச்சயமா தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை. என்னைக்கு விசுவாசிப்பீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. அல்லேலூயா. இதுல ஒரு ஆவிக்குரிய நம்ம பாடத்தை பார்க்கிறோம். தேவன் ஜனங்களுக்கு முன்னால் வழியை திறந்து கொடுக்கிறார். உங்களுக்கு எந்த வழியும் எல்லா வழியும் அடை போச்சுன்னு வைங்க, கண்டிப்பா என்ன செய்யணும், ஒரு வழி திறந்துதான் ஆகணும். ஏன்னா அவரே சொல்றார், ஒரு வழி அடையும் போது புது வழியை என்ன செய்வாராம், அவர் திறப்பார். நீங்க பொறுமையா விசுவாசத்தோடு, விசுவாசத்தை மட்டும் இழந்து போகாதீங்க. ஆமென். பின்பு மூன்றாவது மாறாவின் கசப்பான தண்ணீர். நான் 40 பாயிண்ட் வச்சிருக்கேன், இப்பதான் 3வது பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிறேன். ஆமென். மாறாவின் கசப்பான ஒரு தண்ணீரை நம்ம பார்க்கிறோம். தண்ணீர் தாகமா இருக்கிறது ஜனங்களுக்கு, தண்ணீர் கிடைத்தது, ஆனா அது கசப்பான ஒரு தண்ணி. ஆண்டவர் தாகத்தில் கொடுத்த தண்ணியை நல்ல தண்ணியா கொடுக்க கூடாதா? அதுக்கு அவருக்கு ஒரு திட்டு சரிதானா இல்லையா? ஆமென். இந்த திட்டுற பழக்கமும், குறை கண்டுபிடிக்கிறவர்களையும், குறை கூறுற பழக்கம், குற்றம் கண்டுபிடிக்கிற பழக்கம் நமக்கு என்ன செய்யாது, போகாது. அது பிறக்கும் போதே இருக்குது. அதை மட்டும் மாத்திட்டீங்கன்னு வைங்க, மகா அற்புதங்கள் நடக்கும். ஆமென். நம்முடைய குறையை நம்ம உணரணும். இயேசு சொன்னார், உன் கண்ணில் உத்திரம் இருக்கும்போது பிறருடைய கண்ணில் தூசி இருப்பதை, துரும்பு இருக்கிறதை பார்க்கிறாயின்னு சொன்னார். ஆமென். அதே போன்றுதான் கசப்பான தண்ணீர் கிடைத்தது, ஆனால் கர்த்தர் அந்த தண்ணீரை என்ன செய்கிறாரா, இனிமையான மதுரமான தண்ணீராக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா? எல்லாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்கும். மும்பையில் நம்ம கடைசி கால செய்தி சபையில் உள்ள ஒரு விசுவாசி வீடு, ஒரு விதவை சகோதரி நம்ம போல ஒரு சபைக்கு அங்கே பாம்பேயில் போயிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மிகவும் ஏழ்மையான குடும்பம், ரொம்ப கஷ்டமான குடும்பம், ஒரு சிறிய குடிசை வீடு தான். அப்படிப்பட்ட வீடு பாருங்க, பாம்பேன்னு பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்குது. அதே நேரத்தில் நம்மை போன்று குடிசை வீடுகளும் இங்கே நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட குடிசை வீட்டில் இருக்கிறவங்க இந்த செய்தி சபையில் விசுவாசத்தோடு இருக்காங்க. ஆமென். அப்பொழுது பாருங்க, அவங்களுக்கு செய்தியை கேட்டிருக்காங்க. அந்த சாரி பார்த்து விதவையினுடைய வீட்டில் எண்ணெய் இல்லாமல் போச்சுது, பானையில் மாவு இல்லாமல் போச்சுது. அதையெல்லாம் செய்தியை கேட்டு விசுவாசிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் தட்டுப்பாடு வந்துடுச்சு. எண்ணெயும் இல்லை, மாவும் இல்லை, கையில் காசும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வசனத்தை தியானித்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பானையில் எடுக்க எடுக்க மாவு வந்துகிட்டே இருந்தது.
அந்த கலசத்துல எண்ணெய் ஊட்ட ஊட்ட வந்துகிட்டே இருந்தது. அநேக ஜனங்கள் போய் பார்த்தாங்க. இது எப்படி நடந்தது? தேவன் ஏற்கனவே செய்த காரியத்தை தான் செய்திருக்காரு. நீங்க விசுவாசித்தா போதும், அது நடக்கும். ஏன்னா சாரிபாத்து விதவனுடைய வீட்டில் மாவு செலவழிந்து போகக்கூடிய கடைசி கட்டத்தில் அந்த எலியா தீர்க்கதரிசி வந்தபோது அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு பசியால் வாடக்கூடிய தன் மகனுக்கு கூட கொடுக்காமல் முதலாவது சுடக்கூடிய அடையை எடுத்து எங்க கொண்டு கொடுத்தா? அந்த தீர்க்கதரிசி கொடுத்தா. ஏன்னா தீர்க்கதரிசி தேவனுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கிறார். நீங்க தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறது தேவனுக்கு கொடுப்பது போல. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்படி பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த குடும்பத்தில் பெரிய ஒரு ஆச்சரியமா சொன்னாங்க. அந்த எண்ணெய் எடுக்க எடுக்க வருகிறது, மாவு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அது கர்த்தர் செய்த அற்புதம் தானே. இன்னைக்கும் செய்ய முடியும். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? இருக்கணும். விசுவாசம் இருந்தா கண்டிப்பா நீங்க விசுவாசிக்கிறவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். கவனிங்க. ஆகையால் ஏலீமில் 12, அடுத்தது ஏலீம் என்ற இடத்துக்கு வராங்க. அவங்களோட பிரயாணத்தை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஏலீம் 12 நீரூற்றுகள் அங்கே இருந்துதான். பார்த்தீங்களா? அந்த கசந்த தண்ணீர் மதுரமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை கொஞ்சம் கசப்பா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு? சில நம்ம பிரியம் இல்லாம கசப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஆனா தேவன் கசப்பை எப்பொழுதும் உங்களுக்கு கசப்பா வைத்து கொண்டிருக்க மாட்டார். அடுத்து ஏலீமுக்கு வந்த பொழுது 12 நீரூற்றுகள் அங்க இருந்தது. நீங்க பைபிள வரலாறு படிச்சு பாருங்க. 1 2 இல்ல, 12 நீரூற்றுகள்லயும் நல்ல அருமையான ருசி உள்ள தண்ணீர்கள் அங்கு வந்து கொண்டிருந்தது. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 70 பேரிட்ச மரங்களும் அங்க இருந்தன. யாத்திராகமா 15:27 வசனத்தில் அப்படி இருக்கு. எத்தனை மரம்? பேரிட்ச மரங்கள் 70 பேரிட்ச மரங்கள் இருந்தது. இந்த ஜனங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு தேவன் எப்படி வந்தது? அந்த இடத்துல மட்டும் 70 பேரிட்ச மரம் எப்படி வந்திருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அங்கு 12 நீரூற்றுகள் இருந்தன, 70 பேரிட்ச மரங்கள் இருந்தன, அப்புறம் இப்படி இருந்தன, அப்படி இருந்தன. இப்படி வாசித்துட்டு போறதுக்கு பைபிள் இல்லை. நீங்க என்ன நினைக்கணும்? இந்த 12 நீரூற்றுகள் அங்கே எப்படி வந்தது? சிந்திக்கணுமா வேண்டாமா? எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததாங்க. எப்படி வந்தது? தேவனுடைய வல்லமை அதை கொண்டு வந்தது. அதே போல இங்க 12 நீரூற்றுகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். 70 பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் நம்ம ஊர்ல உள்ள பேரிச்சம்பழம் கிடையாது. ஆமென். அது அந்த நாட்டில், இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற பேரிச்சம் மரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? தூக்கிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய பழமா இருக்கும். அது பேரிச்சம்பழம் பழம் மிக அருமையாக ருசியா இருக்கும். அது ஒரு 70 பேரிச்சம்பழம் இருக்குது. ஜனங்கள் எல்லாரும் போய் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடிச்சிட்டு இளைப்படுறாங்க. ஆமென். ஏன்னா தேவன் அவ்வளவாக அவர்களை வழிநடத்துகிறார். அவர் சொன்ன வாக்கை என்ன செய்ய மாட்டாரு? மீறவே மாட்டார். அதுதான் அந்த காரியம். அடுத்தது மன்னா மற்றும் காடைகள். இப்ப மன்னா என்னது? தேவன் அவர்கள் பசியா இருக்கும்போது தேவன் என்ன பண்ணாரு? வானத்திலிருந்து தேனிட்ட படியாரம் போன்ற ருசியா இருக்கக்கூடிய அந்த மன்னா வானத்திலிருந்து விழுந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் விழுது. அவருடைய பிரயாணத்தில் அதையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்றாங்க. ஆமேன். நீங்க கருப்பட்டி பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க. ஆமேன். இல்லைன்னா மண்டவெல்லாம் பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க. தேனை போட்டு பணியாரம் சுட்டிருக்கீங்களா? பணியாரம் சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆகுது பாஸ்டர். ஆமேன். இதில் வர தேனை போட்டு சாப்பிட்றதா? தேன் வைக்கிற விலையில. அப்ப பாருங்க, தேவன் தம் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. தேனை போட்டு செய்த பணியாரம் போல அவ்வளவு ருசியா இருந்ததாம். இதெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தா கடைசியில் ஒரே வெஜிடேரியனா சாப்பிட்டு போர் அடிக்கப்பா. கொஞ்சம் நான் வெஜிடேரியன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஆமேன். ஒரே கத்திரிக்காய் சாம்பாரை சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன், ஒரு மட்டன் இருந்தா எப்படி இருக்கும்? ஜனங்கள் பார்த்தாங்க, ஆண்டவரே
எங்களுக்கு கொஞ்சம் மட்டன் கிடைக்காதா? பார்த்தாரு, காடைகள் எங்கிருந்தோ வந்து பறந்து விழுந்துச்சான். எத்தனை பேர் காடை குழம்பு சாப்பிட்ருக்கீங்க? ஒரு பிரதர் சாப்பிட்ருக்காங்க இல்லையா? காடை குழம்பு கிடைக்குது, மார்க்கெட்டில் கூட காடை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அது என்னமோ, நான் சைவம், நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. அதனால் சைவம் சாப்பிட்றதுனால தான் திடகாத்தனமாக இருக்கேன். நீ எலும்பு கடிக்கிறவங்கலாம் எலும்பாகவே இருக்கிறீங்க. ஆமேன். சின்ன வயசுலேருந்து சைவம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கருமையானவர்களை கவனிங்க, அந்த காடைகளை தேவன் எங்கிருந்தோ வந்து காட்டிலிருந்து பறந்து பறந்து விழுதான். அப்போ ஜனங்களுக்கு பாருங்க, கத்திரிக்காய் சாம்பார் கொடுக்கவும் தெரியும், சிக்கன் பிரியாணி கொடுக்கவும் தெரியும். அவ்வளோ நல்ல தேவனை ஆராதிக்காம நீங்க வீட்டில் உட்கார்ந்தீங்கன்னா என்னங்க நீங்க கிறிஸ்தவன்? மாசத்துக்கு ஒரு நாள் கூட உபவாச கூடத்துக்கு வரலன்னா என்னங்க கிறிஸ்தவன்? அல்லேலூயா. நம்மளை தான் குத்தி குத்தி பேசுறாரு. என்ன நினைக்கிறாங்க? நம்மளை தான் குத்தி குத்தி பேசுறாரு. பிறகு குத்துறதுக்கு தானே இங்கே ஊழியக்காரன் இருக்கேன். ஏன்னா நீங்கள் போடுற காணிக்கையை சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடுறதுக்கா? இல்லை, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும், நீங்கள் ஆசீர்வாதமாக வாழணும், அதுதான் முக்கியம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தானங்க எங்களுக்கு சந்தோஷம். நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேரணுமே, அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு இல்லையா? குழந்தைய பெற்ற தாய்க்கு அதை பாலூட்டி வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு திருமணம் செய்த பிற்பாடும் அந்த பேர குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறாங்க. பாருங்க எவ்வளவு பொறுப்பு இருக்கு, உதறி தள்ள முடியுமா? அதே போல ஒரு ஊழியக்காரனுக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதனால தான் நாங்கள் அப்பப்போ கண்டிச்சே பேசுவேன். ஆனால் நீங்களும் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் என்ன செய்யுங்க, விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க வார்த்தைக்கு. ஆமேன். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க திருந்த மாட்டோம், நீ சொல்லிக்கிட்டே இரும் அப்படின்னு ஜனங்கள் நினைக்கிறாங்க. வனாந்தரத்தில் உணவு இல்லாத போது வானத்திலிருந்து மன்னா வருது, அப்புறம் மன்னா வெறுப்பா இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஜனங்கள். நீங்க பைபிள் வாசித்து பாருங்க. எப்போதும் இந்த மன்னா தானா, என்னையா இது எப்போதும் கத்திரிக்காய் சாம்பார் தானா அப்படின்னா ஒரு நாள் என்ன செய்யும், வெறுப்பு வரும். வருமா வராதா? அதனால பார்த்தாரு, சரி வேண்டாப்பா, காடைகளை தேவன் எங்கிருந்தும் பறந்து வந்து விழுந்துச்சான் காடைகள். இந்த காடைகளை எடுத்து அவங்க என்ன செய்தாங்க, சமையல் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப தேவன் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் கொடுக்குறாருங்க. ஆமேன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்காம நீங்க வீட்டில் இருக்கிறதை நான் விரும்பவே மாட்டேன். ஆமேன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனங்கள்ல நடைபெற்றதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது ரெபிதீம் என்ற இடத்துக்கு வர்றாங்க. அந்த ரெபிதீம் என்ற இடத்துல தான் கண்மலையில இருந்து ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தண்ணீர் கொடுக்கிறாரு. பாருங்கள், ஜனங்கள் ரெபிதீம் என்ற பிரயாணத்தில் வரும் பொழுது அங்க தண்ணீர் இல்லை. ஜனங்கள் தண்ணீர் தாகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தாகத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. பயங்கரமான தாகம், தண்ணீரே குடிக்கலன்னா எப்படி இருக்கும், கஷ்டமான காரியம். அல்லேலூயா. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நாம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அங்க தாகம் நமக்கு எடுக்காது. அங்கு துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை என்று பைபிள் எழுதியிருக்கு. அங்க போய் நம்ம தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதான். ஏன்னா நம்ம இந்த மாம்ச சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமே. இப்ப பாருங்க, தண்ணீர் இல்லாத அந்த இடத்துல தேவன் பார்த்தார். ஜனங்கள் ஐயோ தண்ணீர் இல்லாம எங்க சாக கொண்டு வந்துட்டேன்னு. ஜனங்களுக்கு முறுமுறுப்பதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் செய்த நன்மைகள் அவங்களுக்கு என்ன செய்யாது, கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவாங்க. அதனால பிரியமானவர்களே, மோசே, தேவன் சொன்னார், மோசே உன் கையில் இருக்க கோலை எடுத்து கண்மலை அடி என்று சொன்னார். அவன் கண்மலை அடித்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. பைபிள் சொல்லுது, அந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சுமார் 20 லட்சம் பேர். அத்தனை பேரும் அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க. அவங்க கொண்டு சென்ற ஆடு மாடு எல்லாம் குடிச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் என்ன ஆயிட்டான், ஆறாக ஓடினதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. சும்மா சொம்பல கொண்டு கொடுக்கல. தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம்.
ஆமென். எப்போதும் கவனிங்க, இப்பொழுது நீங்க இருக்க நிலையை விட ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னோக்கி பிளாஷ்பேக் பார்க்கணும். நாம எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, நம்முடைய வருமானம் என்ன இருந்தது, நம்ம எப்படி வாழ்ந்தோம், சாப்பிட கூட போதுமான வருமானம் இல்லாம இருந்தோமே. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் பின்னோக்கி நீங்க பாருங்க. நான்லாம் சில நேரம் என் கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பேன், எனக்கு கண்ணீர் வந்துடும். ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் எவ்வளோ கஷ்டம், ஒரு நாளைக்கு சம்பளம் 3000 ரூபா எனக்கு சென்னையில். நான் சென்னையில் போய் வேலை பார்க்க ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு? 3000 ரூபா. ஆனால் என் பெற்றோர்களோட வீட்டில் இருக்கும்போது, அந்த ஆயத்தினார் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சிகரெட்டுக்கு ஒரு நாளைக்கு அதை விட செலவாகும். நான் சிகரெட்டு பிடிக்கிறது அதுக்கு மேலே செலவாகும் எனக்கு. ஆனால் எனக்கு சம்பளம் 3000 ரூபா தான் கிடைச்சது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலை கிடைச்சது. அதன் மத்தியில் போராடி 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 ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டு கர்த்தர் அப்படியாக உயர்த்தி கொண்டே வந்தார். தேவன் உங்களை ஒரு நாளும் கீழே போக விட மாட்டார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாலாக்காமல் தலையாக்குவேன் தான் சொல்லியிருக்கார். உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க தேவன் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அதை மட்டும் மறந்து போகாதீங்க. ஆமென். பாருங்கள், தம்பி எடுத்திருக்கிறான், கொஞ்சம் எடுப்பா, நீ அதுக்குமே எடுத்துட்ட. இந்த பாருங்க, கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வழிகளில் ஆராய் ஓடிற்று. அந்த வசனத்தை நல்லா குறிச்சுக்கிடுங்க. சங்கீதம் 105:41. ஆராய் ஓடக்கூடிய அளவுக்கு தேவன் தண்ணீரை கொண்டு வந்தார் இருக்கு. சரி, அடுத்த கவனிங்க. அதுக்கு அடுத்ததை பார்க்கிறோம். அமலேக்கியர்களுடைய யுத்தம் நடக்குது. அங்க எதிராளிகள் புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வரும் பொழுது அங்க என்ன நடக்குதுங்க? ஒரு யுத்தம். அவர்கள் அமலேக்கியர்கள் என்பவர்கள் ரொம்பவும் இராணுவத்தில் பேறு பெற்றவர்கள். அந்த நாட்களில் யோசுவா போரிட்டான். மோசே கைகளை உயர்த்தி நின்றான். ஆரோனும் அடுத்து அந்த ஊரும் மோசையின் கைகளை தாங்கினர். அந்த ஜனங்களும் மோசையினுடைய கைகளை தாங்கினர். இஸ்ரவேலர் வெற்றி பெற்றனர். ஆமென். பாருங்க, எதிராளி, உனக்கு எதிராய் வருகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள், அல்லது உனக்கு எதிராக வருவர்கள் 7 வழியில் ஓடி போவார்கள்னு வசனம் இருக்கு. ஒன்று நம்ம பட்சத்தில் வரணும், நம்ம கிட்ட சமாதானமா, இல்லைன்னா நம்ம விட்டு ஓடி போகணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். ஆகையால் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்திலே வெற்றி பெற்றாங்க. அடுத்தது 8வது, சீனாய் மலையிலே கர்த்தர் மோசைக்கு என்ன கொடுக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணம். அந்த மலையில் ஏறி சென்றார். ஜனங்கள் எல்லாம் இருந்தார்கள். சுமார் 40 நாள் ஆகிவிட்டது. மோசை இன்னும் வரல. இந்த மோசைக்கு என்ன ஆனதோ தெரியல, ஒருவேளை அவர் மரித்து போயிருக்கலாம் என்று சொல்லி மோசையினுடைய சகோதரனாகிய ஆரோனிடத்தில் எங்களுக்கு முன் சென்று நடத்தக்கூடிய தெய்வங்களை ஏற்படுத்தும் என்று ஜனங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. செங்கடலை பிறண்டு வந்தது, 10 வாதைகளை அனுப்புனது. இந்த தெய்வத்தை கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டாங்க. பாருங்க, மனுஷன் நன்றியறி இல்லாதவர் தான் இருப்பான்னு பைபிளில் இருக்கு. மனுஷனுக்கு என்ன இருக்காது? நன்றியே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் நாம அப்படி இருக்க முடியாது. பாருங்களே, செய் நன்றி மறவாது அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டுலாங்க. உண்டா கிடையாதா? செய் நன்றி மறவாதுன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளே உண்டு. சோத்ரா, நமக்கு பைபிள் தான் தெரியும், திருக்குறள்லாம் எல்லாம் படித்ததெல்லாம் மறந்து போச்சு. சரி, கவனிங்க. ஆகையால் அந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் அவன் கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கை 10 கற்பனைகளை கொடுக்கிறார். யாத்திராகமம் 19:20. அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு மோசே அந்த தேவனால் அவருடைய சொந்த விரல் எழுதுறாரு. உங்களுக்கு தெரியும், நீங்க எத்தனை பேர் 10 கட்டளைகள் 10 கமாண்ட்ஸ்மெண்ட் அந்த திரைப்படம் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்க்கவே இல்லையா? பராசக்தி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதுவும் பார்க்கலையா? ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லை போல் இருக்கு. அல்லேலூயா. நான் எல்லாம் படிச்சிருக்கோம்.
சென்னையில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது தியேட்டர் பக்கத்தில் இப்படி தான் போனோம். தியேட்டரில் பார்ப்பேன், ஒரு நல்ல படம் மாதிரி இருக்க, டக்குன்னு கால் உள்ளே போயிடும். அவ்வளோதான், அந்த ஷோ பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். அது ஒரு காலம். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் பைத்தியம், குடிக்கு பைத்தியம், புகைப்பிடிக்க பைத்தியம், சினிமா பைத்தியம், எல்லாத்துக்கும் பைத்தியம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு பைத்தியமா அடியனை மாற்றி இருக்கிறார். அப்படித்தான் மாற்றுவாருங்க ஆண்டவர். ஆமென். நம்ம ஆண்டவர் அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்துக்கு பைத்தியமா இருந்தோம், அப்படிலாம் இருந்த காலம் உண்டு. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, அப்படித்தான் அந்த 10 கட்டளைகள் அப்படிங்கிற இதை பார்த்தீங்கன்னா, அந்த கண்மலையில, சீனாய் மலையில அந்த அக்கினி வடிவிலான அந்த தேவனுடைய வல்லமை, அவருடைய விரல் என்ன செய்கிறது, 10 கட்டளைகளையும் அப்படியே எழுது, அந்த கல்லில் எழுதுது. அந்த கல்லை அப்படியே செதுக்கி கொடுக்கிறது. அக்னி ஃபுல்லாக அக்னியால் செதுக்கி தத்ரூபமாக படம் எடுத்திருக்காங்க. அதை அப்படியே வெட்டி எடுத்து 2 பக்கமும் அதை வச்சுக்கிட்டு மோசே கீழே இறங்கி வர்றாரு, தேவனுடைய பிரமாணத்தை எடுத்துக்கிட்டு. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மோசே என்ன ஆச்சுன்னே தெரியல, எங்களுக்கு முன்னால் எங்களை வழிநடத்துவதற்கு தெய்வங்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆரோன் பார்த்தாரு. எல்லாம் அவருடைய காதணிகள், கழுத்தில் போட்ட அணிகள், எல்லா தங்கத்தையும் கொண்டாங்க. உருக்கி நாம நிச்சயம் ஒரு பொன் கன்றுக்குட்டியை நம்ம செய்து விடுவோம் என்று எல்லா தங்கத்தையும் வாங்கி அதை உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை செய்து தூக்கி வச்சுட்டு அதை ஆட ஆரம்பிச்சா. இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்களே. பாருங்க, யோசிக்கிறது யோசிங்க. ஏன் இது இப்படி இருக்குன்னா, இப்படித்தான் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகள் இருப்பார்கள். புரியுதா? அது ஒரு நிழல். என்னதான் ஆண்டவருடைய கரத்தினால அற்புதங்கள் அதிசயங்களை செய்தாலும் யோபு மாதிரி இருக்க முடியுமா? தேவனுடைய கரத்தினால் நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று சொன்ன யோபு போல ஒரு விசுவாசியை காட்டுங்க. முறுமுறுக்கிற விசுவாசியை தானே பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, தேவனுடைய கரத்தினாலே நன்மைகளை பெற்ற நாம் அவருடைய கருத்தினால் நீ தீமைகளை அவர் கருத்தினால நம்ம ஏன் பெறக்கூடாது அப்படிங்கிறார். உதட்டளவில் கூட ஒரு வார்த்தை கூட பதறி சொல்லலாம். யோபு போல ஒரு விசுவாசியை பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. ஆகையால் பொன் கன்றுக்குட்டியை செய்து வச்சுட்டாங்க. எவ்வளவு மோசமான காரியம் பார்த்தீங்களா? தேவனுடைய வல்லமை செங்கடலை பிளந்து அங்கே அற்புதங்கள் 10 விதமான வாதைகளை அனுப்பி இதெல்லாம் கர்த்தருடைய கரம் செய்து கொண்டு வந்த பிறகும் கன்றுக்குட்டியை ஏற்படுத்தி, பொன்னினால செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை ஏற்படுத்தி ஒரு விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்னதுங்க? விக்கிரக ஆராதனை. அதே நேரத்தில் விக்கிரக ஆராதனை என்பது புதிய ஏற்பாட்டில் எதுவாக சொல்லுகிறது என்றால், பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்காரன் என்று விளைச்சல். அடுத்து நமக்கு என்ன இருக்கக்கூடாது உலகத்தில்? பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசையும் விக்கிரக ஆராதனையோட சமமான ஒரு காரியமா. ஆமென். அல்லேலூயா. எது இருக்கக்கூடாது பிரியமானவர்களே? நல்ல கவனிங்க. பெரிய பணக்காரன் ஆயிரணும், அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும் அப்படின்னு மட்டும் நீங்க திட்டம் போட்டீங்க, அது மிகவும் மோசமான செயல். ஏன்னா தேவனுக்கு அது பிடிக்காது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு இருக்கிறது போதும் நினைங்க. ஆண்டவரே இதை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இதை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்றி மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அவர் நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். எந்தெந்த நேரம் என்ன கொடுக்கணும்னு ஒரு தாய் தன் குழந்தையை அறிந்திருக்கிறாள். பிறந்த குழந்தைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், வளர்ச்சி அடையும் போது என்ன ஆகாரம் கொடுக்கணும், அது 2 வயது ஆகும்போது என்ன ஆகாரம் கொடுக்கணும், பெரிய பிள்ளையா வரும்போது அதுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், என்ன உடை உடுத்தணும், எல்லாம் அந்த தாய்க்கு தெரியும். நம்முடைய தாயும் அவர்தான், நம்முடைய தந்தையும் அவர்தான். நமக்கு என்ன தேவைங்கிறத அறிந்திருக்கிறார். ஏன் கவலைப்படணும்? ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை என்ன செய்யாது, உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி இருக்கிறார். ஏன் நம்ம கவலைப்படணும்? கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்து விடுங்க, அவர் எல்லாற்றையும் பார்த்து கொள்வார். நாம் செய்ய வேண்டியது தாழ்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யுங்க. மனமேட்டிமை கூடாது, பொறாமை கூடாது, வஞ்சனை கூடாது, சூது கூடாது, பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்க கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்தது போதும். ஆமென்.
உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஆகையால் தேவனுடைய பார்வையில மிக மோசமான செயலாக இருந்தது. ஆமென். அது அவருடைய விக்கிரக ஆராதனை கீழ்ப்படியாமையின் மிகப்பெரிய சம்பவத்தில் ஒன்று. பாருங்க, எப்போதுமே தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம்னு பைபிள் இருக்கு. ஆமென். அடுத்த சம்பவத்துக்கு வந்துட்டோம். இப்ப என்ன நடந்தது? விக்கிரக ஆராதனை செய்த உடனேயே மோசே கோபத்துல அந்த 2 பலகையும் போட்டு உடைச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா. உடைச்சிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறவங்க யாரு, இந்த பக்கமா வாருங்க. ஆமென். விக்கிரக வழிபாட்டுக்கு போறவங்க அந்த பக்கமா போங்க அப்படின்னா பார்த்தாங்க. ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மோசையின் பக்கமா அவனுக்கு பின்னால் வந்து நின்னாங்க. அவனவன் தன் சகோதரன் என்றோ சகோதரி என்றோ உறவினர் என்றோ பார்க்காமல் அவருடைய பட்டயத்தை எடுத்து அத்தனை பேர் என்ன செய்ய, வெட்டி போடுங்க. ஒரே நாளில் கிட்டத்தட்ட எத்தனை பேரா? 23,000 பேர் விழுந்தார்கள். ஆமென். ஒரே நாளில் அவர்கள் சங்காரம் செய்யப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கிறது. 23,000 என்று தான் ஞாபகம் இருக்கிறது. நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னா தெரியும். 3,000 பேர், மன்னிக்கும், 23,000 பேர் இன்னொரு இடத்துல, 23,000 பேரும் செத்துருக்காங்க ஒரு இடத்துல, ஒப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் இது 3,000 பேரா? 3,000 பேரா? எங்க இருக்கு? வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். எடுத்தது வாசிங்க. எடுத்துட்டீங்களா இல்லையா? யாரோ சொன்ன மாதிரி இருந்தது. பாளையத்தின் வாசலில் நின்று. அதான் மோசே என்ன செய்றாருன்னா, என் பக்கமாக வரக்கூடியவங்க வாங்க, அவனவன் பட்டை எடுத்து அவர்களை கொண்டு போடுங்கள். லேவியின் புத்திரர் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவரும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் தன் அயலாயனையும் கொண்டு போட கடவர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3,000 பேர் விழுந்தார்கள். பார்த்தீங்களா? ஆனால் இன்னொரு இடத்துல 23,000 பேர் உண்டுன்னு நினைக்கிறேன். அது அப்புறம் வரும். 23,000 பேர் விழுந்தது இன்னொரு இடம் இருக்கு. அப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா, ஏறக்குறைய 3,000 பேருங்க. இந்த 3,000 பேர் ஒரே நாளில் பட்டயத்தை எடுத்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டினார்கள். பாருங்க, ஒரு காலத்தில் இந்த எகிப்தியனை வெட்டி கொண்டு ஒரு நபர் நின்று நியாயம் செய்தான். எபிரேயன் சண்டை செய்யக்கூடாது என்பதை நியாயம் பேச வந்தவன். ஒரு உயிர் போறதுக்கு மோசைக்கு சம்மதம் இல்லை. ஆனா தேவன் பேரில் உள்ள வைராக்கியம், வார்த்தையின் மீது உரிய சத்தியத்தின் மீது உள்ள வைராக்கியம், அந்த வைராக்கியம் என்ன செய்து, அவனை தன் சகோதரன் சகோதரி என்று பார்க்காமல் அத்தனை பேரை வெட்டி போடுன்னு சொன்னான். ஆமென். பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை கொண்டு வந்தது அவன்தான். ஆனா அந்த கட்டளையை கொண்டு சேர்க்கிறதுக்கு முன்பாகவே அந்த 3,000 பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள். பாருங்க, இது என்ன குறிக்கிறது? மோசே கொலைகாரன் என்பதை குறிக்கிறதா? இல்லை, அவன் தேவன் பேரில் இருக்கிற வைராக்கியம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்திற்கு போகும்போது என்ன நடந்தது? அங்கு புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள், அந்த புறாக்களை விற்கிறவர்கள் எல்லாரும் அங்கு கூடியிருந்து அதை கள்ளர் குகையாக மாற்றுவதை பார்த்து இயேசு சொன்னார். ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, என்னுடைய ஜெப வீடு எல்லா ஜனங்களுக்கும், தேவனுடைய வீடு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும், நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கயிறை எடுத்தாரு. அதை என்ன செய்தாரு? சாட்டையாக முறுக்கி அடித்து அவளை வேற விரட்டினார். கேட்டா சொல்றாரு, நான் சாந்தமும் மகத்தாழ்மையாம இருக்கிறேன்.
அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்று பைபிள் சொல்லுது. ஆனா தேவனுடைய வார்த்தையில அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தின் பேர்ல ஒரு வைராக்கியம். அதனால தான் ஆராதனை முடிந்த பாரோடு சர்ச்சுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஒரு சொந்த காரியங்களை பேசக்கூடாதுன்னு நாமளும் ஒரு எண்ணம் வச்சிருக்கோம், ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோம். இன்னும் சில பேருக்கு புரியல. சர்ச்சை ஆராதனை முடிஞ்சு நான் இங்கே ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஆனால் உள்ள குசு குசுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செய்து நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதீங்க. என்ன பேசினாலும் வெளியில் போய் நின்று பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து தெரிவிங்க. நம்ம எதை பேசினாலும் வெளியில் போய் பேசணும்னு சொல்லி. ஏன்னா இது கர்த்தருடைய நாமத்துக்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அதை நாம் எவ்வளவு பாதுகாப்பு வைக்கணுமோ நல்லது. சிறு பிள்ளைகள் ஓடுவதற்கோ அல்ல நாம் பேசுவதற்கோ இல்லை, இது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. ஆமேன். அதனால தான் இயேசுக்கு கோபம் வந்தது. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, ஆனால் நீங்கள் அதை கள்ளர் கொகையாக்கிட்டீங்கன்னு சொல்லி காசுக்காரருடைய காசுகளை கவிழ்த்து போட்டு சாட்டை, அந்த கயிற்றை எடுத்து சாட்டை உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடித்து விரட்டினாருங்க. ஆமேன். அது அவர் சொந்த காரியம் இல்லை, தேவனுடைய ஆலயத்தின் மேலே இருந்த ஒரு மரியாதை, ஒரு வைராக்கியம், அது மிக முக்கியம். சரி, நாம் இதை முடிக்கலாம். கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய பிரயாணம் தூரம் மிக மிக குறைவு. நான் கணக்கெடுத்து பார்த்தேன். இன்னைக்கு எகிப்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் அவர்கள் சென்ற பாதையில் சொன்னால் கிட்டத்தட்ட 500 to 600 கிலோமீட்டர் தான். எவ்வளவு? கிட்டத்தட்ட அதை ஒரு கொட்டேஷன் போட்டு பார்த்தேன் நான். இவங்க தேவன் வந்து, ஏன்னா தேவங்களை சுற்றி போக பண்ணினார் இருக்கு பைபிளில். நேரடியாக போக போனால் 40 மணி நேரத்தில் கூட போக முடியும். ஆனால் இவங்க சீனாய் மலையிலிருந்து மறுபடியும் கானானுக்கு போகிறதுக்கு 11 நாள் தான் ஆகும்னு கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க எத்தனை வருஷம்? 40 வருஷம். இதற்கு தேவன் பொறுப்பல்ல, ஜனங்களுடைய அவிசுவாசத்தினாலே தேவன் அவர்களை சுற்றி போக பண்ணினார். அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டார்கள். ஆமேன். அதனால கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த 600 இன்னைக்கு இப்போ பாருங்க, உலக வரைபடத்தை போட்டு பாருங்களேன். உலக வரைபடத்தை பாருங்க, எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 500 to 600 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குன்னு கணக்கிட்டு இருக்காங்க. இந்த 600 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட சென்னை, இங்கிருந்து திருநெல்வேலி டு சென்னையினுடைய தூரம் தான் எகிப்துக்கும் கானானுக்கும் உள்ள தூரம். இதுக்கு 40 வருஷமா? அதுக்கு காரணம் ஜனங்களுடைய முறுமுறுப்பும் அவிசுவாசம் தான் காரணம். இதே போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில முறுமுறுப்பும் அவிசுவாசையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதும் குறை கூறுவதும் இருந்தா அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதிலே தாமதமாகும். புரிகிறதா? ஆவிக்குரிய காரியத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. ஆகியால் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு இதோடு முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆகியால் 10வது காரியம், மீண்டும் அங்கிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். அந்த முறுமுறுப்பு சீனாயிலிருந்து புறப்பட்ட பின் தபேரா என்று சொல்லப்படுகிற கிப்ரோத் அத்தாவா என்ற இடத்துக்கு வருகிறார்கள். எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் விளக்கணும்னா ஏகப்பட்ட காரியம். OKP ஹென்ரின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார் பாளையங்கோட்டையில். அவர் இப்போ இருக்கிறாருன்னு தெரியல. OKP ஹென்ரின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். ஏகப்பட்ட வரைபடத்தை வச்சு அந்த கம்பை வச்சு காட்டி 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 பிரசங்கம் பண்ணார். மும்பைக்கெல்லாம் வந்திருக்கிறார். மிக அருமையான ஒரு ஊழியக்காரர். என்னோட நெருக்கமாக இருந்தார். என் காரில் நான் அவரை கூப்பிட்டு போயிருக்கிறேன் மும்பையில். ஆமேன். அவர் அவ்வளவு நல்ல அவ்வளவு விளக்கமாக கொடுப்பார். இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை பற்றி ரொம்ப அருமையாக படம் ரீதியாக விளக்கி கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அடுத்து ஆசரேத் என்ற இடத்துக்கு வராங்க. போன்ற இடங்களில் ஜனங்களின் முறுமுறுப்பும் கீழ்ப்படியாமும் வெளிப்பட்டன. என்னாகும் 11:12. அடுத்து மிரியாமுக்கு குஷ்டரோகம் பிடித்தது. மிரியாம் மோசேனுடைய சொந்த சகோதரி. எல்லாரும் என்ன, கோராகு, தாத்தான், அபிராம் போன்றவர்கள் அவருடைய சொந்த சகோதரி எல்லாருமே என்ன செய்தாங்க? மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது அவருடைய சொந்த சகோதரின்னு கூட பார்க்காம கர்த்தர் அவளுக்கு குஷ்டரோகம் வர பண்ணினார். பாழைத்து விட்டு 7 நாள் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் குஷ்டரோகம் அவளுக்கு வர ஆரம்பித்தது. அந்த பாளையத்தை விட்டு 7 நாள் ஒதுக்கப்பட்டிருந்தாள். பின்பு அவள் மன்னிப்பு கேட்டு மோசே சென்று ஜெபித்தான். உடனடியாக அவள் சுகமடைந்தாள். ஆமேன். ஊழியக்காரனை தேவன் எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு.
நான் நீதிமான் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, நீ நீதிமானவே இருக்கட்டும், ஆனா தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆமென். மோசேனிடத்தில் இருந்த குறைகளை நீங்க சுட்டி காட்ட முடியாது, அது தேவனுக்கும் அவருக்குரியது. ஆமென். அடுத்தாவது பிரியமானவர்களே, வேவுகாரர்கள் கானானுக்கு சென்றனர். இதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். 11 காரியத்தை எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 காரியம் இருக்கிறது. அவங்க 40 இடத்துல பாளையம் இறங்கி தேவன் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். எழுந்திருப்போமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுவோம். சோம்பெல்லாம் மாறட்டும், தூக்கெல்லாம் போட்டோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கடைசியில் ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சு பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்குமான்னு பார்க்குறேன். ஆமென். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்தார் அவர்? இதோ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லி. ஆமென். கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். பிரியமானவர்களே, இந்த பாடலை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமாக. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். நன்றியப்பா. யாக்கோபு இன்னும் சிறு பூச்சியை நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், இதோ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? சுதந்திரமா தருவேன். வழியிலே உன்னை காக்கும்படிக்கு என்னுடைய தூதன் உனக்கு முன்பாக போவார். ஆமென். ஆகையால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்த அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் அதை தியானிக்க போகிறோம். யாக்கோபே யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே. கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி. சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபினும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய்.
நீங்க ஆராய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவேன். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவேன். என் யாக்கோபே 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 பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். உமது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே 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 பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். உனது வேரை பரவ செய்திடுவே. நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உனது வேரை பரவ செய்திடுவே. நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உன் தூளை என்ன தக்கவர் யாருண்டு? உன் தூளை என்ன தக்கவர் யாருண்டு? என் யாக்கோபே 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 பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். யாக்கோபினும் திருப்பூச்சியே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். யாக்கோபினும் சிறு கூச்சியே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே 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 பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம். கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைக்காகவே ஜீவிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பொழுது
எப்பொழுதும் உம்மை நாமத்தை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக காணப்படும். ஆண்டவரே கிருபை செய்யுங்க. எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று எல்லா தடைகளையும் உடைத்து அப்புறப்படுத்தி எங்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளின் குடும்பங்களிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநேக தேவைகள் உண்டு. இவற்றையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அந்த தேவைகள் எதுவாய் இருப்பினும் கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே துதிக்கிறோப்பா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் அதை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீண்டுமாக கர்த்தாவே புதன்கிழமை வேத பாட வகுப்பிலே மாலை வேளையில் நாங்கள் கலந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.